சனிக்கிழமை சாயந்தரம் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தாங்க ரேச்சல் ஆம்ப்ரோஸ். இன்னைக்கு ரொம்ப மழை அடிச்சிட்டு இருக்குது, மழை காற்று. சரி, இந்த சாயந்தர நேரம் வந்து நம்ம என்ன ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், என்ன ஒரு ஸ்டார்டர் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் எனக்கு பன்னீர் கிறிஸ்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அவனுக்காகவும் மற்றும் நம்ம எல்லாத்துக்காகவும் வாங்க இந்த அடிப்பொலி மழையில் ஒரு பன்னீர் கிறிஸ்பி செஞ்சு சாப்பிட்றலாம். ஹலோ மக்களே, வாங்க நம்ம பன்னீர் கிறிஸ்பி செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இது எண்ணெய் ஊற்றி போட்டோன்னா கொஞ்சம் சூடாயிரும், நமக்கு பன்னீர் பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பன்னீர் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 300 கிராம் இருக்குங்க இது. இப்போ இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்துட்டு கொஞ்சம் அப்படி போட்டுக்கலாம், மைதா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா எப்படி எல்லாம் படுற மாதிரி கிளறிக்கலாம். இது நம்ம பொரிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைனாக்காரங்க மட்டும்தான் கிறிஸ்பி பன்னீர் கிறிஸ்பியெல்லாம் சாப்பிடுவாங்களா, நம்ம சாப்பிடக்கூடாதா? வாங்க நம்மளும் செஞ்சு அடிப்பொலியாக சாப்பிட்றலாம். சரிங்களா? இப்போது நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். பாருங்கள் மக்களே, நம்ம எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம பன்னீர்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ வாங்க, இது கொஞ்சம் திருப்பி போட்டுடலாங்க. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த வேறு கரண்டிலெல்லாம் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி ஸ்பூனில் நீங்கள் திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும், அப்போ தான் கொஞ்சம் நல்ல முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா கிறிஸ்பி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்ல முறுமுறுப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஹோட்டலெல்லாம் ஜாஸ்தி கூட்டி போகாதீங்க மக்களே. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி வீட்டிலே கொஞ்சம் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். வயிறெல்லாம் ரொம்ப பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டா என்ன தான் போடுறாங்களோ நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சரி, நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதில் ஒரு திருப்தி தானே. குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, கொஞ்சம் வேலைக்கு போகிற தாய்மார்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது, பாவம். அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம அடிப்பொலி இங்கே பாருங்கள் பொரிச்சு எடுத்தாச்சு. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கிறிஸ்பி பன்னீர் சில்லி பண்ணிடலாம். இந்த எண்ணெய் வந்து நிறைய இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அவ்வளோ நமக்கு தேவையில்லை. இந்த சைனீஸ் பண்ணும்போது எப்போதும் நீங்கள் வந்து அடுப்பை வந்து இப்படி ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஹையில் வச்சுருங்க, குறைச்சி வைக்கக்கூடாது. இது ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி 1 ஸ்பூன் சாப் பண்ணது போட்டாச்சு. 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும், லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க விட்டுற வேண்டாம். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம இந்த ஷேப்பில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம். இது ஒரு வெங்காயம் ஃபுல்லாக நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கேப்சிகம் 2 கேப்சிகம் போட்டிருக்கேன், சின்ன சைஸு. இது போட்டு நல்லா வதங்கட்டும், லேசாக வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு. இங்கே பாருங்கள், இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேன் நல்லா ஹையாகவே இருக்கட்டும். போதும், வதங்கிடுச்சு. ரொம்ப ஓவராட்டு வந்துட்டு வேக வைக்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் பெரட்டி லேசாக வதங்கினாலே நமக்கு போதும். டொமாட்டோ கெச்சப்
வந்துட்டு இங்கே பாருங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க டொமேட்டோ கெச்சப். ரெட் சில்லி சாஸ் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஷேஷ்வான் சட்னி கிட்டிங்களா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ஷேஷ்வான் சட்னி வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், செமையாக இருக்கும். நீ கொஞ்சம் இங்கே பாருங்கள், சர்க்கரை இவ்வளோதாங்க. சர்க்கரை இல்லைன்னா இப்படி ஸ்பூனில் வச்சுக்கோங்க. இந்தா இவ்வளோதான், இவ்வளோ சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைன்னு நம்மளே செஞ்சுறது தான். இது என்ன பெரிய ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுமா? கொஞ்சம் வதங்கட்டும். இதை நம்ம போட்டிருக்க சாஸ் எல்லாம் கொஞ்சமாக வதங்கட்டும், 2 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள் மக்களே, இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நமக்கு இவ்வளோ வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், இந்த கேப்சிகம் வந்து இப்படி ஸ்கொயராக முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணிடுங்க. என்ன இனி நம்ம பொரித்து வச்ச பன்னீரெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அட சைனீஸ் ஸ்மெல்லு இங்கே வரைக்கும் வந்துடுச்சு. குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருங்க. கோவமாக இருக்கும் தெரியுமா? ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு அந்த நேரத்தில் செஞ்சு கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிடுங்க. கடைன்னு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு எந்திரிச்சு ஓடிடுவாங்க. மம்மிஸ் எல்லாம் இதெல்லாம் அந்த பிள்ளைங்ககிட்ட பேசுகிறத கொஞ்சம் சாஃப்டாக கற்றுக்கோங்க, சரியா? பாருங்கள் மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு பெப்பர் வந்து விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். சைனீஸ்னாலே பெப்பர் வந்து அவாய்டு பண்ண மாட்டாங்க. பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பெப்பர் போடுறதுக்காக. இப்போது இந்த மல்லி இலை போட்டுருவோம். கொஞ்சம் ரொம்ப வேக வச்சிங்கன்னா அந்த கிறிஸ்பி அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறது போயிடும். அதனால் இவ்வளோ வெந்தாலே போதும் நமக்கு. ஆஹாஹா, அடிப்பொலி. இப்போ பாருங்கள், கடைசியாக நம்ம வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுடலாம். நல்ல ஒரு கை நிறைய போட்டுருங்க ஸ்ப்ரிங் ஆனியன். அவ்வளோதான், இது போட்டாச்சுன்னா முடிஞ்சது. நாளைக்கு சனிக்கிழமை பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாமளும் நல்ல ஒரு ஸ்டார்டர் சாப்பிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும், சரிங்களா? சனிக்கிழமை சாயந்தரம் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. வாங்க நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஹலோ மக்களே, இங்கே பாருங்கள், முறுன்னு நம்ம சாயந்தர நேரம் அந்த நல்ல மழை காற்று இந்த டைமில் வந்து இந்த பன்னீர் கிறிஸ்பி சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இப்படி இந்த ரோட்டை தண்ணி விழுது பாருங்கள். ரோடை இப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த மழையில் நின்றுக்கிட்டு இப்படி ஒரு முறுப்பாக சாப்பிட்டா சூப்பர் அடிப்பொலியாக இருக்காது? வாங்க டேஸ்ட்டு பார்த்துருவோம். நல்லா முறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.